ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும்னால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்கள். வேதவார் சொல்லுகிறது. ஆனா ஏன் இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படும் சொன்னால், நாம் பிறரை நாம் மன்னிப்பதில்லை. அப்படின்னா பிறரை நாம் மன்னிக்கும் போது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்க நினைக்கிற ஆண்டவரே நான் இந்த காலத்துக்காலாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் சொல்லிங்க நினைக்கிறீங்களா? நீங்க யார் மேலாவது ஒரு குறை இருக்கு, யார் மேலாவது ஒரு கசப்பு இருக்குன்னு சொன்னா, நீங்க அவங்களை மன்னிக்கும் போது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறாங்க, யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்கிட்ட நம்ம இறங்கி போய் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் என்ன செய்யறார்? பதில் கொடுப்பது நிச்சயம். அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எனவே நீங்க யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ போய் கேட்கும்போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.